இன்னைக்கு ஒரு நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ண போறோம். கெமிஸ்ட்ரி பார்ட் யூனிட் நம்பர் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். பிஃபோர் தட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். யூஷுவலா என்ன நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப் ரிலேட்டட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கருத்துகள் எல்லாமே நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது எப்போலாம் எந்த மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம ஒரு எனர்ஜி எடுத்து ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எப்போலாம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும்? அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? அதையும் நம்ப என்ன பண்ணணும்? ஓவர் கிராஸ் பண்ணி தான் மூவ் ஆயி அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? நகரணும். ஓகே. இப்போ நமக்கு வந்துட்டு டேலண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? திறமை அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? திறமை அப்படிங்கிறது நமக்கு எப்போ அதிகமாகுதோ நம்மளுடைய பொசிஷன் அப்படிங்கிறது என்ன ஆகும்? கண்டிப்பா அதனுடைய வளர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நமக்கு? கண்டிப்பாக நம்முடைய வளர்ச்சி என்பது குறையும். சோ நம்முடைய வளர்ச்சி என்பது எத பொறுத்து இருக்கு? நம்முடைய திறமைய பொறுத்து இருக்கு. டேலண்ட். அப்ப டேலண்ட்ட என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ம் எனக்கு புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு நமக்கு ஏஜ் லிமிட் அப்படின்லாம் கிடையாது. எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா வயதிலும் நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய டேலண்ட் இப்போ என்ன சொல்றாங்க? எல்லா விஷயங்களையுமே அப்டேட் ஆகணும். அது கம்ப்யூட்டர் ஆகட்டும், அல்லது எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நமக்கு எப்பயும் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கணும். இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சு நம்ம அதுக்கு உண்டானதை நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எக்ஸாம்னா நான் படிச்சுட்டேன், முடிச்சுட்டேன், நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது. திரும்ப 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 கிளாஸ் முடிஞ்சாலும், எக்ஸாமினேஷன் முடிஞ்சாலும், நம்ம நம்முடைய டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே நம்முடைய முயற்சியை நம்ப எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. சோ அப்ப திறமை என்பது நமக்கு எப்பொழுதும் நம்ம அத இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே. அதுபோல இம்ப்ரூவ் ஆகும். இல்லையா? வருமானம் என்பது அதிகமாகும். சோ வருமானம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா, அதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த டயத்திலயும் நம்முடைய எப்படி இருக்கணும்? நேச்சர்ங்கிறது நார்மலா இருக்கணும். வளர்ச்சி அதிகமாயிடுத்து, வருமானம் அதிகமாயிடுத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்முடைய இயல்பான ஒரு எண்ணங்களையும், செயல்களையும் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? மாத்திக்கவே கூடாது. அதேபோல வளர்ச்சி குறைஞ்சது, இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு இன்கம் இன்கிரீஸ் ஆகும். அதேபோல நம்முடைய வளர்ச்சி குறைஞ்சதுன்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்? இன்கம்ங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் திறமை. திறமைய வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன வேணும்? எஜுகேஷன் வேணும். சோ, பேசிக்கான ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா என்ன வேணும்? சொசைட்டில இருக்கணும். நம்ம ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும்னு சொன்னா, நல்ல எஜுகேஷன் வேணும். நல்ல எஜுகேஷன்லேருந்து நம்ம டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணதுலேருந்து அடுத்தது நம்முடைய வளர்ச்சி என்பது வரும். வளர்ச்சி என்பது வந்தது அப்படின்னு சொன்னா, அடுத்தது நமக்கு இம்ப்ரூவ் ஆறது இன்கம். சோ, வளர்ச்சி அதிகமாக இன்கம் அப்படிங்கிறதும் இன்கம் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வளர்ச்சி குறைஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது இன்கம்ங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஓகே. இது ஜென்ரலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை, படிப்பு இதையெல்லாம் பொறுத்து. சரிங்களா? அதே போல நம்முடைய பிசிக்கல் ஃபிட்னஸ். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன கண்டிப்பாக வேணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு நம்மளுடைய திறமைங்கிறதையும் வளர்த்துக்கவே முடியாது. ஸோ எதன் அடிப்படையில நம்ப திறமையெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக வேணும். நம்முடைய ஹெல்த்த நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணினா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய டேலண்ட் எதை நினைச்சாலும் நம்மளால அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் நம்ம என்ன கொடுக்கணும்? ஹெல்த்துக்கு குடுக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா எக்சர்சைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் எல்லாமே. ஸோ உடல் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய
திறமை குறைஞ்சது அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே நமக்கு என்ன ஆயிடும்? டவுன் ஆயிடும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் திங் ஹெல்த்த மெயின்டெயின் பண்ணும்போது நம்முடைய உடல் நிலை, பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுலருந்து நம்ப ஃபர்ஸ்ட் அடிப்படையா எஜுகேஷன்ங்கிறது ஒரு சரியான வயதுல நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு என்ன ஆகும்? இது ஒரு சைக்கிள் மாதிரி நமக்கு என்ன கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்முடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவோம். இதே இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அல்லது மென்டலா நம்ம சஃபர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளுடைய திறமையில என்ன ஆகும்? கொஞ்சம் டவுன் ஆகும். நம்ம ஒரு பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வருத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? டோட்டலா அவங்களால எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இல்லையா? அப்ப அவங்களுடைய பிசினஸ் டவுன் ஆகும். வளர்ச்சி, இன்கம் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஓவர் கிராஸ் பண்ணி தான் அத கரெக்ட்டா நம்ப இதை என்ன சொல்லுவோம்? இந்த ஒரு ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அதையும் நம்ம என்ன பண்ணணும்? தாண்டி நம்முடைய வளர்ச்சி, நமக்கு அடுத்த ஜெனரேஷன், நம்மள சுத்தி இருக்கவங்க, நம்மளுடைய பவுண்ட் அண்ட் டியூட்டி நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதனால அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இதையும் தாண்டி மூவ் ஆகணும் அப்படின்னு நம்மள மென்டலா, பிசிக்கலா நம்மள நாமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? அடுத்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு போகணும். ஓகே. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே லைஃப்ல நம்மள நாமே என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன சைக்கிள். ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு நம்மள நாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப அதிகமான துக்கம் வரும்போதும் நமக்கு உடல் என்பது தளர்ச்சி அடையும். அத ஓவர் கிராஸ் பண்ணி நம்ம போகணும். உடல் திறமை குறைஞ்சது உடல்ல நமக்கு வலிமை குறைஞ்சதுன்னா திறமை குறையும். திறமை குறைஞ்சா வளர்ச்சி குறையும். வளர்ச்சி குறைஞ்சா வருமானம் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மள நாமே என்ன பண்ணணும்? எதனால் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அத சரி பண்ணிட்டு போகணும். ஓகே. ஸ்டூடண்ட்ஸ் நீங்க இப்ப இதே போல உங்களுடைய எஜுகேஷன் இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? படிப்பு. படிப்பு அப்படிங்கும்போதும் அதுல கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுல ஈடுபடாம வேற எதுலயாவது நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா, இதே போல தான். படிப்புலயும் நம்மளால முன்னேற முடியாது, மார்க் வாங்க முடியாது, நல்ல ஒரு பொசிஷனுக்கும் போக முடியாது. வேற எந்த ஒரு விஷயத்துல டீவியேட் ஆயிருந்தாலும், தயவு செய்து ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிறத நீங்களே உங்கள என்ன பண்ணுங்க? அறிஞ்சு, நீங்களே உங்கள சர்ச் பண்ணிட்டு, எதனாலன்னு பிரெடிக்ட் பண்ணி கரெக்ட்டா அத ரெக்டிஃபை பண்ணி, ஓவர் கிராஸ் பண்ணி, இந்த வயசுக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத நம்ப தெரிஞ்சு, எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அவங்கள விட ஒரு சக்சஸான ஒரு பெர்சன் யாருமே கிடையாது. எல்லோருக்கும் எல்லா விஷயங்களுமே எல்லா வயதிற்கு தகுந்த மாரி கண்டிப்பாக நடக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேயா? ஸோ நமக்கு தெரியாத, அறியாத ஒரு விஷயத்திற்காக நாம் எதிலயும் ஈடுபடக்கூடாது. ஸோ இன்னைக்கு பாடம் என்னன்னா, தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு அப்படிங்கிறது தான் இந்த பாடம். இதில நம்ம ஒவ்வொரு தனிமங்கள் எவ்வாறு எந்தெந்த இடத்துல எப்படி நமக்கு ஒரு எல்லா விஷயங்களுமே என்ன பண்ணுவோம், ப்ராப்பரா அழகா ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? லைப்ரரி அப்படின்னா அழகா புக்ஸ் எல்லாமே ஆர்டரா இருக்கும். நம்ம வேற எந்த கடைக்கெல்லாம் போறோம் அப்படின்னு சொன்னாலுமே, அந்தந்த செக்ஷன்ல எல்லா இடத்துலயுமே அது ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும், கிராசரி ஷாப்பா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் ஷாப்பா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் மெடிக்கல் ஷாப்ல எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கும்? ஒரு ஆர்டர், ஒரு வரிசை அப்படிங்கிற முறையில எல்லாத்தையுமே அழகா என்ன பண்ணியிருப்பாங்க, அத கரெக்ட்டா ஃபுல்லும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல எல் அந்த இடத்துல கரெக்ட்டா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நம்ப எத கேட்டாலும், எந்த விஷயத்திலயும் உடனடியாக செயல்படுவதற்கு தவறு ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதுபோல தான் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்ட்டா ஆர்டர் வைஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ, அந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசன்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல 2 வகையா நம்ம பிரிக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்த இடத்துல மாடர்ன் பீரியாடிக் லானா என்ன? மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னா என்ன? அதுல நமக்கு எந்தெந்த வகையில எப்படி அத ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நமக்கு எப்பொழுதுமே
எது ஒரு பேஸ்னே சொல்லலாம். இந்த கேள்விங்கிறது, இந்த கருத்து அடுத்தடுத்து வர வகுப்புகளுக்கும் சரி, காலேஜ் போனாலும் நமக்கு கரெக்ட்டா ஒரு பீரியாடிக் டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த லாவ பொறுத்து தான். பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் தர் அட்டாமிக்ஸ் நம்பர். ஸோ தனிமங்களிலுடன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அதனுடைய அணு எண்களை சார்ந்து அமையும். சோ எதை சார்ந்து அதனுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல மெயினா. சோ எதை பொறுத்து இருக்கும் நமக்கு? அட்டாமிக் நம்பர். சோ அட்டாமிக் எண்ணை பொறுத்தே ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் இருக்கும். பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ். சோ இதனுடைய இயற்பியல், ஒவ்வொரு தனிமத்தினுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகள் எதை பொறுத்து இருக்கும்? அதனுடைய அணு எண்ணை பொறுத்து அமையும். இதுதான் நம்ம மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னு சொல்லலாம். இது யார் நமக்கு வந்துட்டு இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலத்துல தனித்தனியாக என்ன பண்ணாங்க, இந்த பீரியாடிக் டேபிள கரெக்டா ஃப்ரேம் பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம கடைசியா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா, மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள். மெண்டலீஃபின் தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த அணு எண்ணின் ஏறுவரிசை அட்டாமிக் நம்பர்ல இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எந்த வரிசையில நமக்கு இருக்கும்னா, பீரியட் அண்ட் குரூப்ஸ் 2 வகையா நமக்கு பிரிச்சிருப்பாங்க. பீரியட் அண்ட் குரூப். தமிழ்ல சொல்றோம்னு கேட்டா, தொகுதி, வரிசை அப்படின்னு 2 விஷயமா நம்ம என்ன பண்ணிருப்பாங்க, அத பிரிச்சிருப்பாங்க. தொடர்கள், தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் இது ஒவ்வொன்றுமே பிரிஞ்சிருக்கும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஹைலைட்டிங் த ரெகுலர் ரெப்படிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதனுடைய ஒவ்வொன்றினுடைய பண்புகளுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி இருக்கும்? நவீன ஆவர்த்தன அட்டவணை என்பது அது தொடர்ச்சியாக தொகுதியாரியாகவும் தொடர்கள் வாரியாகவும் தான் இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்கா நமக்கு வந்துட்டு இந்த லெசன்ல எப்படி ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எந்தெந்த வகையில பிரிச்சிருக்காங்க, எப்படி அதை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத விட, நம்ம கரெக்டா அதை லேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பீரியட்ஸ். சோ பீரியட்ஸ்னா தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா? சோ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹரிசாண்டல் ரோ ஆர் கால்ட் பீரியட்ஸ். ஹரிசாண்டல் அப்படின்னா என்னது? கிடைமட்ட வரிசை. இதற்குண்டான ஒரு நேம் என்ன அப்படின்னு சொன்னா, தட் இஸ் பீரியட். ஹரிசாண்டல் ரோ அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பீரியட். அப்போ பீரியட்னா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். பீரியட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு தொகுதிகள் அப்படின்னு சொன்னா என்ன, தொடர்கள் என்ன? ஃபர்ஸ்ட் இதுல பீரியட்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல நம்ம சொல்லக்கூடியது தொடர். தொடர்கள்னா கிடைமட்ட வரிசையில் இருக்கக்கூடியது. தனிமங்களினுடைய கிடைமட்ட வரிசைகள் அப்படிங்கிறது தொடர்களாக இருக்கும். இதுல எத்தனை இருக்கும்? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கிடைமட்ட வரிசையில இருக்கக்கூடியது எத்தனைன்னு கேட்டா 7 பீரியட்ஸ். 7 தொடர்களாக நமக்கு அடுக்கப்பட்டிருக்கும். 7 தொடர்கள். ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட். சோ அதுல அட்டாமிக் நம்பரை பொறுத்து அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 1 and 2. ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 1 and 2. 1 மற்றும் 2 அணு எண்களை கொண்டதையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதலாம் தொடர் சொல்லியிருக்கோம். இதுல இருக்கிறது யாரு? ஹைட்ரஜனும் ஹீலியனும். முதல்ல இருக்கிறது யாரு? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். அண்ட் செகண்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 3
to 10 அப்படின்னு சொல்லலாம். இதுவும் ஒரு ஷார்ட் பீரியட். இதுல இருக்கக்கூடியது 8 எலமெண்ட்ஸ். ஓகே. செகண்ட் பீரியட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 3 to 10 மூன்றிலிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் இருப்பதுதான் நமக்கு இரண்டாவது தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இரண்டாவது தொடர்ல நமக்கு யார் இருக்காங்க? லித்தியம் டு நமக்கு நியான். லித்தியம் டு நியான் வரைக்கும் இருக்கக்கூடிய தொடர் அப்படிங்கிறது தான் இரண்டாவது தொடர் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாம் தொடர் அப்படிங்கிறதும் நமக்கு தொடர் 11 to 18 சோடியம் டு ஆர்கான். சோடியம் டு ஆர்கான். சோடியம்ல இருந்து ஆர்கான் வரைக்கும் இருக்கக்கூடியது அட்டாமிக் நம்பர் 11 டு 18. சோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய தனிமங்கள் வரிசையை தான் நம்ம மூன்றாவது தொடர் தேர்ட் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த்மே கொஞ்சம் நீண்ட வரிசைகள் தொடர்ச்சியாக நிறைய இருக்கக்கூடியது 19 to 36. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ லாங் பீரியட். ஒரு நீண்ட தொடராக நம்ம இதை கருதலாம். 18 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது. பொட்டாசியம்ல இருந்து கிரிப்டான் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகே. சோ பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? முதலாவது தொடர் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிடைமட்ட வரிசை என்பது இதுதான் கிடைமட்ட வரிசைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் hydrogen and helium atomic number 1 and 2 3 4 5 6 7 8 9 10 லித்தியம் 2 நமக்கு நியான் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர் என்பது இரண்டாவது தொடர். செகண்ட் பீரியட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது செகண்டா இருக்கிறது எவ்வளவு? அட்டாமிக் நம்பர் 3ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறது. அண்ட் தென் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், குளோரின் அண்ட் தென் ஆர்கான். ஸோ தேர்ட் பீரியட் அப்படிங்கிறது 11 to 18 இருக்கக்கூடியது. சோடியம்ல இருந்து ஆர்கான் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிகாஸ் இதெல்லாம் ஏன் ஷார்ட் பீரியட்னு சொல்றோம்னா இங்க இன்பிட்வீன்ல நமக்கு தொடர்ச்சியாக இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஆகும்? கேப் இருக்கு. சோ இடைவெளி இருக்கிறதுனாலதான் இந்த முதல் இரண்டாம் மூன்றாம் வரிசை தனிமங்கள் அப்படிங்கிறது குறைவா இருக்கு. எகைன்ல வர்றது 4 5 6 அந்த தொடர்கள் எல்லாமே நீண்ட தொடர்கள், நிறைய தனிமங்கள் இருக்கக்கூடியது இல்லையா? பொட்டாசியம் 2 நமக்கு கிரிப்டான் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் ஃபோர்த் பீரியட். அட்டாமிக் நம்பர் 19 to 36. ஸோ இந்த லாங் லைனை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கிடைமட்ட வரிசை ஹரிசாண்டல் லைன் இஸ் ஃபோர்த் பீரியட். நாலாவது தொடர் வரிசை. நாலாவது தொடர் அப்படிங்கிறது நான்காம் தொடர் அணியன் 19ல இருந்து 36 வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுல மொத்தம் 18 எலமெண்ட்ஸ் 18 தனிமங்கள் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ இதுல 18ல நமக்கு இடைநிலை தனிமங்கள் அப்படிங்கிறது நடுவுல இருக்கக்கூடிய இந்த 10 தனிமங்களை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இடைநிலை தனிமங்கள். 18ல இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய 10 நமக்கு இடைநிலை தனிமங்கள் வரிசையில இருக்கக்கூடியது. ஓகே. சோ இத டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இடைநிலைங்கிறது நமக்கு இந்த நடுவுல இருக்கக்கூடிய எல்லோ கலர் எல்லாமே என்னது? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். அண்ட் எகெயின் அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஃபிஃப்த் பீரியட் அட்டாமிக் நம்பர் 37 to 54. 37வது அணு எண் ருபீடியம்ல இருந்து ஜெனான் வரைக்கும். ருபீடியம் டு ஜெனான் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஃபிஃப்த் பீரியட். ஐந்தாவது தொடர் வரிசை என்பது 37வது தனிமத்திலிருந்து 54வது தனிமம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி, ரெண்டே ரெண்டு தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு என்னென்ன வரும்? உங்களுக்கு 8 8 அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா வரும்போதே அந்த நீண்ட வரிசை அப்படிங்கிறது டோட்டலா 18 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த 3 வரிசைகள் என்னென்ன எலமெண்ட் அப்படிங்கிறதும் அதனுடைய அட்டாமிக் நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொன்னா எப்படி வேணா நம்ம
எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இரண்டாவது தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னென்ன, எத்தனை தனிமங்கள் அதுல இருக்கும், எதுல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம எப்படி வேணா கொஸ்டின் வரலாங்கிறதுனால நீங்க ரொம்ப எளிதா உங்களால எப்படி மனப்பாடம் பண்ண முடியும், கிடைமட்ட வரிசையிலையா அல்லது மேலிருந்து கீழாகவோ நம்ம இத ஒரு நாளைக்கு ஒரு 7, 8 அப்படிங்கிறத நம்ம படிச்சு ஞாபகம் வச்சுட்டு வந்தோம்னு சொன்னா கொஞ்சம் ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஓகே. சோ 5வது தொடர் வரிசை அப்படிங்கிறது 37ல இருந்து 54, ருபீடியம்ல இருந்து xenon வரைக்கும். அண்ட் தென் சிக்ஸ்த் பீரியட் நமக்கு சீசியம் டு ரேடான். சீசியம்னா சிஎஸ், ரேடான்ங்கிறது ஆர்என், அட்டாமிக் நம்பர் 55 டு 86, 55ல இருந்து 86 அணு எண் வரைக்கும் இருக்கக்கூடியதுதான் நமக்கு 6வது தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 7வது தொடர் அப்படிங்கிறது 87ல இருந்து 118 வரைக்குமே இதை கண்டினியூஸா நம்ம எடுத்துக்கலாம். 7th பீரியட்ங்கிறது அட்டாமிக் நம்பர் 87 டு 118. சோ இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த நம்பர், ஓகே. சோ 187ல இருந்து இந்த 118 அந்த லென்த் இருக்கிறது. இதுல நமக்கு என்ன ஆகும், இந்த பீரியட் அப்படிங்கிறது ஒரு இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா 32 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியதுதான் இந்த 7th பீரியட். இதுல இன்னும் ரீசெண்டா நம்ம இன்னும் 4 தனிமங்கள் அப்படிங்கிறத நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். ஓகே. சோ 32 தனிமங்கள் கொண்டதுதான் 7வது. 6வது தொடர் வரிசைங்கிறது நமக்கு 55ல இருந்து 86 வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ இதுதான் நம்ம என்னென்ன தனிமங்கள். இப்போ இதுல 6வது தொடர் வரிசையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல்னு கேட்டா நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட் அண்ட் தென் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதுல கீழே தனியா கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. சோ இது நமக்கு இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகே. சீசியம் டு ரேடானா இதுல 8 ரெப்ரசன்டேட்டிவா 8 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு, 6th பீரியட்ல நமக்கு இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகே. சோ பீரியட்ஸ் அப்படிங்கிறது கிடைமட்ட வரிசையில் இருக்கக்கூடியதை நம்ம தொடர்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தொடர்கள்லயுமே என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கிறது தொகுதிகள். தொகுதிகள் அப்படின்னு சொன்னா இது மேலிருந்து கீழாக இருக்கக்கூடியது. ஓகே. சோ மேலிருந்து கீழாக இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தொகுதிகள் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக அதனுடைய என்னது பண்புகளை பொறுத்து நம்ம இதுல ஒவ்வொன்னையுமே தொகுதிகள் அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் தொகுதியில எந்த மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த தொகுதியில சோ குரூப்ஸ் அப்படிங்கிறது எப்படி நம்ம கிளாசிஃபை பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டா வெர்டிக்கல் காலம்ஸ், அதுதான் மேலிருந்து கீழாக இருக்கிறது தான் என்ன சொல்றோம், வெர்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். நம்ம டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதுலயும் நமக்கு 18 குரூப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. சோ 18 குரூப் அப்படிங்கறது நமக்கு பிரிச்சிருக்காங்க. 18 தொகுதிகளாக இருக்கு. ஒவ்வொரு தொகுதிகளுமே அந்தந்த தனித்தனி ஃபேமிலிஸ், குடும்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா ஆல்கலி மெட்டல்ஸ், ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம், இது எல்லாமே நமக்கு என்னன்னு கேட்டா கார உலோகங்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடியது கார மண் உலோகங்கள், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது இரண்டாவது நமக்கு தொகுதியாக இருக்கக்கூடியது. மூன்றாவது இருக்கிறது 3 to 12. சோ 3 to 12 தான் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், தட் இஸ் இடைநிலை உலோகங்கள். இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்னது, இடைநிலை உலோகங்கள் சொல்லுவோம். 13 அப்படிங்கிறது போரான் ஃபேமிலி. முதல்ல இருக்கிறதோட பேரை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலவே ரொம்ப ஈஸியா இருக்கும். 13ங்கிறது போரான் குடும்பம்.
அண்ட் தென் 14 கார்பன் சி. கார்பனுடைய என்னது ஃபுல்லுமே அதனுடைய எழுத்து என்ன சொல்லுவோம் நம்ம லெட்டர்னா கார்பன்கிறது சில. ஸோ சி அப்படின்னு சொல்லும்போது கார்பன் ஃபேமிலி 14. 15ங்கிறது நைட்ரஜன். நைட்ரஜனுடைய நம்ம எலமெண்ட் என்ன சொல்லுவோம் மாலிகுலர் ஃபார்முலா என். அப்ப என்கிறது நைட்ரஜன் ஃபேமிலி. அடுத்தது ஆக்சிஜன் அல்லது நமக்கு அடுத்தது அது என்ன சொல்றோம் சால்கோஜன் அப்படின்னு சொல்லுவோம். 16th ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் ஃபேமிலி. 17th is considered as halogens. 18th as noble gases. noble gasesனா மந்த வாயுக்கள். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான் இது எல்லாமே என்னது நமக்கு மந்த வாயுக்கள் கொண்ட தொகுதி. ஸோ 1லிருந்து 18 நமக்கு தொகுதிகள்னு பிரிச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் அதனுடைய தன்மைகளை பொறுத்து தனித்தனி குடும்பங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கார உலோகங்கள், கார மண் உலோகங்கள் இது எல்லாமே இடைநிலை, ரொம்ப ஈஸி. அண்ட் தென் இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய பெயர் வச்சுதான் அதனுடைய குடும்பம் அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஸோ தொகுதிங்கிறத ரொம்ப அழகா நம்ம ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். ஓகே, தொடர்கள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். தொகுதிகள் நம்ம ரொம்ப எளிதாக என்ன பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் தான் ஒரு பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம இத கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம அதை ஞாபகமே நமக்கு இப்ப மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் முக்கியமான ஒரு என்னது கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இந்த பீரியாடிக் டேபிள்ஸ். ஸோ இதை நம்ம ரொம்ப மஸ்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இதுல 18th மீதி எல்லா குரூப்லயுமே நமக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரானினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், தனிமங்கள் ஆவர்த்தன மேலிருந்து கீழாக இருக்கிறது நம்ம தொகுதிகள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு தொகுதிகள்லையும் நமக்கு பல்வேறு குடும்பங்களாக தனித்தனியாக நம்ம பிரிச்சிருக்கோம். 18 மீதி எல்லாத்துலயுமே அதனோட ஒவ்வொன்றிலுமே எஸ்பிடிஎஃப் அப்படின்லாம் நமக்கு வந்துட்டு அதனுடைய வரிசை இருக்கும். அப்ப அந்த வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்களின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள், ஒரே மாதிரியான இணைதிறன் இருக்கும் கண்டிப்பா. அதுதான் அதனுடைய ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 1s1 1s2 அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அதனுடைய ஆற்றல் மட்டம் ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான்களை அமைப்பை பொறுத்து தான் அதனுடைய வேதி பண்புகள். நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்டே, அதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படைன்னு நம்ம சொன்னோம், அட்டாமிக் நம்பர், அதனுடைய அணு எண்ணை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அது போல ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து தான் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி டிசைட் ஆகும். அண்ட் தென் வேற மாதிரி மாறும். ஏன்னா அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கோ, அந்த தனிமத்தினுடைய பண்புகள் மெட்டலா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், நான் மெட்டலா இருந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. மெட்டல்ங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல நமக்கு உருகு நிலை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்ப அது போல அதனுடைய குடும்பத்தை பொறுத்து அதனுடைய இயற்பியல் பண்புகள் அப்படிங்கிறது மாறும். 18வது தொகுதியில இருக்கக்கூடிய தனிமங்கள்ங்கிறது நமக்கு வெளியில என்ன இருக்கும், நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் கேட்டா அந்த வெளிக்கூட்டிலினுடைய எலக்ட்ரான் அமைப்பு நிலையான அமைப்பு, மாறுபாடு கிடையாது. நிலையானது அப்படின்னு சொல்லும் பொழுது மாறவே மாறாது, எதோடையுமே வினைபுரியாது, அது இனர்ட்டா இருக்கும். அதனாலதான் இனர்ட் கேசஸ் அந்த ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படிங்கிறது எல்லாமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம மீதி இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களுமே வேற ஏதாவது சேர்ந்து புது புது காம்பவுண்ட்ஸ் நமக்கு உருவாகும். CO2, CO, H2O
NaCl, KCl, KBr. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து நிறைய புது 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 காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே உருவாயிட்டு இருக்கும். அது இனர்ட் கேஸ் அப்படிங்கிறது எதோடையும் நம்ம வந்து வினை புரியாது. என்ன ரீசன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானினுடைய அமைப்பு. அதனால்தான் என்ன அது மந்த வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த தனிம வரிசை. இந்த டாபிக்ல பார்த்தா அட்டாமிக் ரேடியஸ், நமக்கு பீரியட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய பண்புகள், ஆவர்த்தன பண்புகள்ல என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும். நம்ம அணு ஆரம், அயனி ஆரம், அயனியா ஆகும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர் தன்மை, இது எல்லாமே நமக்கு முக்கியமான ஒரு டாபிக். நமக்கு வந்து அணு ஆரம் அப்படிங்கிறதுனா என்ன, ஒவ்வொன்றுமே நமக்கு 2 மார்க்காவும் இருக்கலாம், as well as 5 மார்க்காவும். எந்த ஒரு இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4மே முக்கியமான விஷயம். அணு ஆரம், அயனி ஆரம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, ஆகும் ஆற்றல்ங்கிறது ஒவ்வொரு தனிமத்திற்கும் எலக்ட்ரானுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கும், அதனுடைய கவர்ச்சி எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம். பட் ஒரே மாதிரியான கான்செப்ட் மாதிரி நமக்கு புரியும். ஆனா கொஞ்சம் நம்ம கவனமா படிச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதனுடைய வேரியேஷன் தெரியும். ஓகே. இன்னைக்கு பார்த்த நம்ம டாபிக் இந்த செஷன்ல இன்ட்ரடக்ஷன் பார்ட் அண்ட் தென் மாடர்ன் பீரியாடிக் லானா என்ன, மாடர்ன் பீரியாடிக் டேபிள எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம், பீரியட்ஸ் அண்ட் தென் குரூப்ஸா நம்ம பிரிச்சிருக்கோம், அது எந்தெந்த வரிசையில எப்படி பிரிச்சிருக்கோம், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், அல்லது படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.